சுவைத்தரன குக்கிங் சேனலில் பன்னீர் கிரேவி செஞ்சு சீஸ் சப்பாத்தி செய்யலாங்க. ஃபஸ்ட்டு வந்து கிரேவி செஞ்சுக்கலாங்க. 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கணுங்க. சூடானோடனே ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து பட்டை, லவங்கம், கிராம்பு ஒரு 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் பொடியே சாப் பண்ணி வச்சுருங்க. அதை சேர்த்துடலாம். நல்லா இதை வதங்கிட்டேங்க. இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் தூள் உப்பு சேர்க்கலாங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. தக்காளி அரைச்சி வச்சுக்கிறேங்க. ஒரு 2 தக்காளி அதை இதில் சேர்த்துக்கலாங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூனுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனுங்க. காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூளுங்க. நம்ம நல்லா வதக்க போகிறோம். அதனால் சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா கிரேவியாக வரட்டுங்க. இதுக்கு கொஞ்சோண்டு முந்திரி ஒரு 10 முந்திரிங்க, 1 ஸ்பூனு கசகசா, இது 2ஐயும் இப்போ அரைச்சின்னு வந்துடலாங்க பேஸ்ட்டாக. ரெடி ஆகிடுச்சுங்க இது. இப்போ இதில் முந்திரி கசகசா அரைச்சோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். கூட தண்ணி சேர்த்துக்கணுங்க. ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கஸ்தூரி மேத்திங்க, இதெல்லாம் போட்டு ஒரு 2 கொதி வந்தோடனே பன்னீர் கட் பண்ணி போட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாங்க. நல்லா ஒரு 2 கொதி கொதிக்கிட்டுங்க. இப்போ மூடி வச்சிடலாம். அடுத்து பன்னீரை கட் பண்ணிக்கலாங்க. பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பன்னீர் சேர்த்துக்கலாங்க. இதில் போட்டு ஒரு 2 நிமிஷம், ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், 2 நிமிஷம். இப்போ இதில் மேலே கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். கிரேவி ரெடி. இப்போ இதுக்கு சீஸ் சப்பாத்தி போட்டுடலாங்க. இறக்கிடலாம். சீஸ் சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாங்க. மாவு நான் ஏற்கனவே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மாவு பிசைஞ்சு வச்சிட்டேங்க. சீஸ் இது உள்ளே வச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு கல்லில் ஆயில் சேர்த்தாச்சுங்க. இப்போ சீஸ் சப்பாத்தி போட்டுடலாங்க. திருப்பி போட்டுக்கலாங்க. சீஸ் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சிங்க. இதை வச்சுட்டு பன்னீர் கிரேவி, சீஸ் சப்பாத்தி பன்னீர் கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சப்பாத்தி சாஃப்டாகவும் இருக்குங்க. பாருங்கள், உள்ள சீஸு சூப்பராக இருக்கும் பாருங்கள்.